ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காவை இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம செய்யும்பொழுது இதில் இருக்க வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க. வெந்து சாஃப்ட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 செகண்ட் இது கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். வெண்டைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 2 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொதிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து, பத்தலைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காவை இப்படி அரைச்சி சேர்க்கும் பொழுது புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.